நாம் செய்யாத ஒரு காரியத்தை நீங்கள் தான் செஞ்சீங்க, இதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்மளை பழி சொல்லும் பொழுதோ, நம்மளை குறை சொல்லும் பொழுதோ, நம்மளை தேவையில்லாத அவதூறு சொற்கள் சொல்லும் பொழுதோ, நான் நல்லவன், நான் அந்த காரியத்தை நான் பண்ணலை, எனக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் யார்கிட்டையும் எப்பவும் ப்ரூஃப் பண்ணாதீங்க. உங்களால் ப்ரூஃப் பண்ணவும் முடியாது. அந்த இடத்த விட்டு கடந்து போயிருங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் பிரயாசப்படணும். ஏசப்பா அதுதான் பண்ணியிருக்காங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, யூதாஸ் கூடையே இருந்தான். ஏசப்பா கூட இருந்த ஒரு சீஷன் ஏசப்பாவுக்கு துரோகம் பண்ணான். ஏசப்பா அந்த இடத்துல, ஏ துரோகி, நீ என் கூடயே இருந்தியே, எனக்கு துரோகம் பண்ணிட்டியே, நான் நல்லவன் தானே அப்படின்னு சொல்லி அவன் எந்த இடத்துலையும் ப்ரூஃப் பண்ணவே இல்லை. அந்த இடத்த விட்டு கடந்து போயிட்டாரு. சிலுவையிலுமே அவர் அந்த பாடுகள் படுத்தும் பொழுது, நான் நல்லவன், நான் எந்த தப்புமே செய்யலை, என்னை எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் கேட்கப்படவே இல்லை. அவர் அமைதி அந்த இடத்த விட்டு கடந்து போனார். நாமளும் அதே செய்வோம். எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. God bless you.